ஹலோ கைஸ், அந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 166 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதையோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு போகிறது முன்னாடி லைக் போட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட் மேர் கேண்ட் இருக்கீங்க. அவன் என்ன பண்ண சொல்லிட்டு ஒழுக்கம் பற்றி ஏதாவது சோல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து என்ன அலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போர்ஸ் வந்து ஹீரோ கொடுக்க டைலாக் வந்து ஹீரோ வந்து வரானு நிறுத்துவாங்க. அந்த இடத்துல ஹீரோ நினைக்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் என்னோட அந்த சோல் பேரேஜ் மட்டும் உடச்சிட்டு உள்ள வந்து அப்படின்னா கோல்டு அடிச்சிட்டு ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சோல் இன்வெஸ்டிகேஷன் இந்த சோல் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு இடியட் அந்த ரேஞ்சுக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோட ஃபுல் டெஸ்டடி அப்படின்னு அவங்ககிட்ட ஒப்பளிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்குற அவனும் சரியான டென்ஷன் ஆகிட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தால் ரிலி மாஸ்டர் சின்ன பையனே நீ வந்து ஒரு இம்மார்டல்கிட்ட வந்து இவ்வளோ தைரியமாக பேசுன்ட்டு அவர் வந்து அவர் ஃபோர்ஸ் விட்டு டைலாம் தடுத்துக்கிட்டு இருப்பார். உடனே டிராகன் குரூப்ல வந்து பேசிட்டு இருப்பாரு. மாதிரி வந்து நைட் மேர் கேண்டலுக்கு கொஞ்சம் அமைதியாக நீ பண்ணிட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா, அவன் வந்து ரொம்பவே முக்கியமான வியூசி கம்பெனி சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் நம்ம ஆளுங்க 3 பேரை கொண்டு இருக்கணும்னு இருக்கா. உடனே ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்கே யாருக்கு சப்போர்ட் பண்ணதில்லை, நீங்கள் அப்படியே என்ன டார்கெட் பண்ணிருக்க, நீங்கள் இப்படி எப்படி நான் உடனடியாக மாஸ்டர் ஸோ வந்து கிங்க்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் சிச் அதுக்கப்புறமா வந்து ஸோ மாஸ்டர் டியாங் அவர்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். டியாங் யார் இருந்ததுன்னா பிளட் க்ளூ அந்த வந்து கடைசியில் வந்து வந்திருப்பார்ல அவர். ஸோ இதில் கூட ரிப்போர்ட் பண்ணால் இது 2 பேர் கேட்டோன்னே இவனுக்கு வந்து அல்ல இல்லை. ஸோ காஸ்மிக் சிச் அப்புறம் வந்து மாஸ்டர் டியானா சொல்லிட்டு ஸோ நீ வந்து இதுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒத்துக்கலைன்னா நானே அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறேன், அங்கே உனக்கு எதிரான தடைக்கே தாவது உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டு இந்த இடத்துல டிராகன் சொல்லிப்போம். ஸோ அது வரைக்கும் அவனை வந்து பார்த்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனு சுட்டு போயிட்டு இருக்க இடத்துல. ஸோ ஹீரோ இப்போ தான் சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கான் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஸோ இந்த டிராகன் சொல்லு சொந்தலும் போய் நீங்கள் கவலைப்படுறீங்க, நீ அந்த ஃபயர் கார்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் அதோட ட்ரேஸ் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கவலைப்படுத்தலாம் ஹீரோ நினைக்கலாம். ஆனால் வந்து அவன் வந்து அவனை தானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க, ஃபயர் கார்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். ஸோ நீங்கள் எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களோட உயிருக்கு வந்து நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ற திடீர்னு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோட வந்து கார்டு கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. ஸோ நைட் மேர் கேண்ட் இருக்கீங்க, அவர் ஏன் தேவையில்லாமல் வந்து என்னை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு வந்து புரியல மாஸ்டர்னா. உடனே மாஸ்டர் சொல்லுவார், ஏன்னா அதுவும் மாஸ்டர் ஆளதாண்டா அப்படின்னு இருக்கா. அப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபயர் எரோஷன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான 3x மவுண்டட் அரினா ஆற்றுல வந்து இருக்காரு. ஸோ அவரோட பையன் தான் வந்து நைட் மேர் கேண்டலுக்குன்னு எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அவனால் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஷைன் ஆக முடியல, அவரோட பவரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. அவன் வந்து அப்படியே தான் இருந்தான், பவர் இன்க்ரீஸ் பண்ணுவான். அந்த நேரத்தில் வந்து நான் ஷைனை பவர்ஃபுல்லாக இருந்தான். இதை பார்த்து அவனுக்கும் என் மேலே வந்து ஒரு ஜெலஸ். ஸோ அதனால என்ன டிஃபீட் பண்ணி அவன் வந்து சீன் போகணும்னு நினச்சான். ஆனால் சோகம் என்னன்னா என்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியலன்னா அவனை போட்டு பொழந்து விட்டு அந்த டைம். அதுக்கப்புறம் திரும்பவும் என்கிட்ட சண்டைக்கு வந்தான், திரும்பவும் என்கிட்ட வந்து தோற்று போனான். அந்த கடுப்பு தான் உன் மேலே காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒன்று கவலைப்பட ஸ்டார் முடிவெடுக்கிற அத்தாரிட்டி ஒருத்தன்ட்ட மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய பேர்ட்ட வந்து இருக்கு, நீ கவலைப்படாத மாஸ்டர் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அவர் அங்கே வந்து கிளம்புனா இந்த சீன் ஏதாவது கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நைட் மேர் கேண்டல்ஸ்க்கு வந்திருக்கான். ஸோ பின்னாடி பாடி பேசுகிறாங்க, என்னப்பா ஒரே ஒரு க்ளூ கூட வந்து லும்பங்க் இதில் வந்து கிடைக்கலன்னு இருக்கேன், இப்போ மாசம் என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்க போகிறேன் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல உடனே இப்போ நைட் மேர் கேண்டல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல டிராகன் கேட்பாரு. ஸோ ஏதாவது ஒன்று க்ளூ கிடச்சிதான் கேட்டிருக்கேன். ஸோ க்ளூ எதுவுமே வந்து கிடையாது, அந்த ஃபயர் கார்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கல, ஒன்லி கோசல் அவனோட பாடியோட பார்ட்ஸ் மட்டும் தான் கிடையாது. அப்படின்னா ஃபயர் கார்டு கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஐயோ வந்து சட்டன் அட்டாக் பண்ணி நம்ம ஆளுங்க 3 பேரை கொண்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு ஹீரோக்கு வந்து சரியான டென்ஷன், நான் எதுக்கு இந்த மாதிரி சடன் தேவையில்லாமல் அவங்களோட பண்ண போகிறேன்னு இருக்கேன். ஸோ நீ வந்து இப்படி கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டேன், உன்னை வந்து ஸ்டார் பிரசன்ட் அந்த கொட்டூரமான பிரசனில் போட போகிறேன். டைலான் போக வந்து டிராகன் வந்து தடுப்பார் வேணான்ற இடத்துல. ஸோ ஸ்டார் பிரசனில் போகிறது இதில் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கேண்டில் கிங் கால் பண்ண வந்ததுல திடீர்னு அவரே பின்னாடி உதிரிப்பா இருக்கு. இதை பார்த்துட்டு உனக்கு வந்து அள்ளு இருக்கு இந்த இதில். ஸோ மாஸ்டர் வந்து சொல்றது, டே மேஜிக் கேண்டில் கிங்க என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படா இருக்க தம்பி அப்படி சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டால் உங்களுக்கு சரியான இருந்துச்சுன்னு. ஸோ 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து கலாச்சிட்டு இருந்து. ஸோ எவ்வளோ தைரியம் தான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பிடிச்சி வைப்பேன். வியூசி கம்பெனி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் பிடிச்சிச்சுங்கடா. அப்போ வந்து எங்கள் ஆளுங்க 3 பேர் கொண்டு இருக்கான், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து உடனே ஹீரோ போய் என்னப்பா உனக்கு ஹெல்ப் வந்துருச்சுன்ட்டு ரொம்ப ஆணவத்தில் இருக்காது. இப்போ பாரு கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் தள்ளாமல் மாட்டேன் கூட்டுருவோம் பிரச்சனை. இந்த மாதிரி வந்து உன் ஆள் வந்து 3 பேர் கொண்டு இருக்கான், அதுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் இல்லை, கண்டிப்பாக நான் விசாரிச்சாலும் ஜெயிலுக்கு கூட்டுவான், நீ வந்து நிறுத்த மாட்டல அப்படின்ட்டு அவரு வந்து ஒரு ஆர்டர் வந்து காட்டுறாரு இடத்துல.
அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஸோ வந்து ஹீரோக்கு இதுக்கும் எந்த வந்து சம்மந்தமும் கிடையாது, ஒன்லி வந்து கோஸ்டல் தான் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு அதில் ஃபேண்டம் கிங் அப்படின்ற ஒருத்தரோட சைனுமே இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப சரியான ஷாக்காக அந்த இடத்துல. ஸோ இப்போவுமே நீ வந்து இது பண்ண போறியா, இப்போ மட்டும் நீ இண்டிவிஜுவலாக அவனை வந்து பிரச்சனை கூப்பிட்டு போனால் இதனோட கான்சிக்வேஷன் என்னன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இதனோட விளைவு ரொம்ப கொட்டூரம் இருக்கும். ஈவன் உங்கள் அப்பாவே இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இதை கட்டி ஒரு சரியான டென்ஷனு. உடனே நம்ம ஏப்கே சொல்லுவார், லாஸ்ட் டைம் நீ பண்ண தப்புக்காக நான் உங்கள் அப்பாவை 1000 வருஷம் இந்த ஜெயிலில் பிடிச்சி பண்ணாரு மறந்துட்டோம்னா. இதை கேட்டா அவனுக்கு இன்னுமே சொல்லிச்சு, வாய மூறா நீ சரி ஒட்டி சரி 2 பேரும் ரொம்பவே அரகண்டா இருக்கீங்களா அப்படின்னு வெறி கொண்டு கத்திட்டு இந்த ஒரு டைம் வந்து நான் விட்டு போறேன், ஆனா இது முடிவு கிடையாரா அப்படின்ட்டு அவனை வந்து ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஏப்கிங்க ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோ வந்து மாஸ்டர் மூமெண்ட் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் ஹீரோ பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா போங்க அவனை பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஒரு பிளான் சும்மா ஒரு பிளானட்டை பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சு விட்ருவாங்க இடத்துல. கண்டிப்பாக அவனை வந்து நான் கூப்பிடுவேன். லாஸ்ட் டைம் அவனை கொல்ல போய் தான் எங்கள் அப்பா என்ன வந்து 1000 வருஷம் வந்து ஜெயில போட்டாரு, அது என்னால் மறக்க முடியாது. அந்த பெயின் கண்டிப்பாக நான் அவனை திருப்பி வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன்டா அப்படின்னு நேரத்தில் அவனு சொல்லிட்டு உடனே வந்து விவியன் அப்படி கூப்பிட்டு நேரத்தில் ஸோ இந்த இம்மார்டல் காட் கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து மறைச்சி வை, அது போதும், அதுக்கப்புறம் என் பிளான் வந்து நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக லுங் ஃபேங் ஒன்று நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவனை சிரிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இந்த சீனை வந்து இதாட வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து சொல்லுவார், ஸோ வந்து லுங் ஃபேங் நீங்கள் செலக்ட் பண்ண 100 யூனிட்ஸ் ஆஃப் டாப் வந்து 0 உடம்பு, அது மட்டும் நம்ம அடிஷ்னலாக வந்து இந்த பிரச்சனைக்காக நான் வந்து 300 யூனிட் வந்து 0 உடம்பு இந்த இன்செக்ட் லைனோட உடம்பு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தரேன், ஆனால் இது குவாலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ரொம்ப தேங்கன்னா ஹீரோஸ் நினைக்கிறான். ஒரு 300 யூனிட் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவது ரொம்ப வந்து அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தேவைன்னா இனிமே கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நட்பு அடிப்படையில் தான் இருக்குன்னு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து பேச ஆரம்பிப்பார் அந்த இடத்துல. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் தளபதி மூலம் கேட்குறான், எனக்கு கொள்ள அனுப்பிச்சது இன்டென்ஷன் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு கேட்டால் ஆமாம் கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி வந்து லெனக்ஸிங் டொமைன் டியான்ஜி யூனிவர்ஸ் கிங்டம் அங்கிருந்து வந்தது அவனுக்கு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. ஸோ லுங் ஃபேங் நீங்கள் ஏன் வந்து ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னா, ஸோ ட்ரெஷர் ஹண்ட் இதுவுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த டைம் நான் வந்து தனியாக போக விரும்பல, ஸோ எங்கள் கூட இருக்கிற 2 பாடி கார்டு நீங்கள் அமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்பி சொல்லிட்டு இருக்கா, ஸோ நீங்கள் 2 பேர் லுங் ஃபேங் கூடவே போறீங்க, யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நெருங்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஆர்டர். ஓகே மாஸ்டருங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே ட்ரெஷன் இருக்க ஹீரோட உடம்பு அவனோட வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது 300 யூனிட் ஆஃப் 0 உடம்பு, அப்புறம் ஹீரோ வந்து ஒரு யூனிட் 400 யூனிட் எடுத்து கொடுத்துட்டு ஸோ ஹீரோனா நீ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வாழ்ந்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து 300 யூனிட் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா, என்ன வந்து 300 யூனிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் வந்து உடம்பு எல்லாத்துமே ரீனா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா ரீனா. ஸோ ரீனாலாம் பார்க்கப்போ வந்து இருக்கா, ரீனா இதை ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோ நாள் அவனு கேட்டிருக்கா, ரீனா கண்டுக்கிற மாதிரி இல்லை ரீனா அப்படின்னு கூப்பிடும்போது ஓகே மாஸ்டர் வந்துட்டு இருந்ததுல. ஸோ என்னால் வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து ரிலியம் லார்ட் மாஸ்டரோட ட்ரெயின் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 10 ரிலியம் லார்ட்னா ஸோ கண்டிப்பாக வந்து 1 மில்லியன் ரிலியம் லார்ட் ட்ரூப்ஸ் நான் ட்ரெயின் பண்ண கொஞ்சமே நாள் எடுக்கும். சரி ஓகே நீ நாள் முடிஞ்சது ட்ரை பண்ண ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து ரீனாவை நான் போய் வந்து ட்ரை பண்ணுறேன் மாஸ்டர். உடனே இருக்கிற எல்லா உடம்புமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடு அந்த அடிக்கையில் போட்டு அவளையும் வந்து முட்டைக்கில் போயிட்டு ஒவ்வொரு வாரியாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்துருக்கு அந்த இடத்துல வர ரிலிம் டாட் லெவலுக்கான டைகர் பீட்டில் ஃபஸ்ட்டு வாரியர் வந்து ரெடியாக இருக்கும். அதை பார்த்து ஹீரோவும் இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கான், இந்த மாதிரி வாரியர் படம் உருவாக்கினா மட்டும்தான் ஸோ வந்து என்னோட இடத்த நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எல்லா இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இது சீக்கிரமாக நடத்தாலும் ஹீரோ இந்த இடத்துல சொல்கிறது அப்படின்னா இந்த சீனை வந்து இதாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ திடீர்னு வெளியே ஒரு ஃபீல் ஆகுது, இந்த ஃபீலிங் இது ஃபீலிங் என் உடம்புக்கு எல்லா சைடிலும் கொதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், எது என்னவோ வந்து ஐஸ் வந்து வைக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இழுக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ திருப்பி போகிறான் லெஃப்ட் இந்த டேரக்ஷன் நோக்கி உடனே வேகமாக ஃபுல் ஸ்பீடில் போங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷிப் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருக்க இந்த இடத்துல இல்லை இந்த இடமும் இல்லை இந்த இடமும் இல்லை இதில் ஹீரோ பண்ணால் ஒவ்வொரு இடமும் அப்போ தான் தேடி போயிட்டு இருக்க இடத்துல ஸோ கட்டசி ஒரு இடத்துல இப்போ தான் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது இங்கே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஓடிட்டு வாங்க பார்த்தாங்க 2 சர்வன்ஸ் ரிலியம் லார்ட் சர்வன்ஸ், அவங்க 2 பேருமே சரியான டயர்டு, இதில் ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ 1 lakh km/s வேகத்துக்கு 16 நாள் ட்ராவல் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு அவரே வந்து டயர்டில் இருக்கா. ஹீரோ வந்து உடனே சரி ஓகே பண்ணிக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கேன் நானே போய் வந்து கண்டுபிடிச்சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்பவே தேங்க்யூ லுங் ஃபேங் அப்படின்ட்டு 2 பேருமே வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. இந்த இடத்துல இதில் ஹீரோ வெளியே போயிட்டுருக்கான். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கு இது வந்து என்ன இந்த அளவுக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஹீரோ வந்துட்டு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாம் திடீர்னு ஒரு பிளாக் கலர் மெட்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் பார்த்து உடனே ஹீரோட்டு வந்துட்டு ஹீரோ என்னதான் மென்டல் ப்ரெஷர் வச்சு தட்டுத்தாலும் ஒன்றுமே இருக்கு, அது இனிமேல் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்குறதுல உடனே ஹீரோ வந்து அவனோட ஸ்கை ஸ்கார்பியன் வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறதுல அதுவும் விடாமல் அதோட ஷேப்பை மாற்றிடுறது உடச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து போயே ஆகணும்
அப்படின்ட்டு ஒட்டைக்க ட்ரை பண்ணி ஸோ ஹீரோ யோசிக்கிறான் இந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு பார்பிடான்னு சொல்லுவாங்க இது அந்த காட் கிளான் மெட்டல் பிளேட் அந்த யான் கிளான் அதுனுக்கு அந்த ஒரு பிளேட்டுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ நீ அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அந்த இன்னர்டென்ஸ் வந்து ஆப்டைன் பண்ணல அந்த மெட்டல் பிளேட்டுக்குள்ள அதனால வந்து உனக்கு வந்து ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல இது ரொம்ப நினைச்சோம். இந்த இடத்துல வந்து ஏன்ஷியன்ட் வந்து பேட்டில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த காட் கிளான் பேட்டில் அதோட சப்ஸ்டன்ஸ் எதுனா ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ முதல்ல என்னோட கோரை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரிஜினல் கோர் என்ன பண்ணா நம்ம வெனம் சூட்டுக்குள்ளே வச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே அமைச்சு விட்றான் அந்த ரிங்குக்குள்ளே. ஹீரோ வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவான் அது உடனே ஹீரோ வந்து கை மேலே வந்துட்டு ஒரு அந்த ஹீரோட உடம்பு கூட மெர்ஜ் ஆகிட்டு பயங்கரமான ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஹீரோ நினைக்கிறான் ஸோ இந்த ஒரு ஆர்மர் பீஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரீம்லாட் 9th டயர் அந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு இனிமேல் நிறைய சப்ஸ்டன்ஸ் வேணும் இதனால என்ன உருவாக்க முடியும் நான் பார்க்கணும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஒரு ஒட்டஞ்சு போன ஸ்வாடோட பீஸுமே அந்த இடத்துல வந்து இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ அந்த ஒரு மெட்டல் பீஸுமே வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். இப்படியே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 132 ஸோ இந்த மெட்டல் பீஸ் வச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன் தலைவனை பார்த்து எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம். எல்லாமே மெட்டல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீரோட உடம்பு மேலே வந்து படர ஆரம்பிச்சு எல்லாமே ஒவ்வொன்றா சேர்ந்து வந்துடும் ஹீரோட உடம்புக்குள்ள ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் கொஞ்சமாக ஒன்று வந்து ஜனஞ்சி அது பண்ணி ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது கூட வந்து ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் மெர்ஜ் பண்ணி கொய்யாட காட் கிளான் ஆர்மர் அந்த ஒரு காட் பேட்டில் ஃபீல்டு ஆர்மரை பார்த்து ஹீரோ ஹீரோ நினைக்கிறான். ஸோ இதனோட வந்து பவர் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்ட்டு அவனுமே ஃபுல்லாக ஆர்மர் உருவாக்கி இருக்க வேற லெவலில் இருக்கு. ஹீரோவோட நியூ லுக் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பேட்டில் ஆர்மர் காட் பேட்டில் ஆர்மர் உருவாக்குறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க. ஓகே கேஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செகண்ட் சேனலில் ஓரளவுக்கு இப்போ வந்து ஸோ டெவலப் பண்ண ஐடியா போட்டுருக்கோம். ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம். யாராவது செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் பேஜுக்கு உள்ளே போனீங்கன்னா செகண்ட் சேனல் லிங்க் இருக்கும். அப்படி இல்லை செகண்ட் சேனல் லிங்க் வேணால் சொல்லுங்கள் ஒரு போஸ்ட் போடுறேன். செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் பேஜுக்கு உள்ளே போனீங்கன்னாவே இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளங்கிறது வராது. ஏன்னா நான் இதில் வீடியோ போட்டு அடுத்த உடனே வந்து அதில் வந்து இன்டிமேஷன் பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அவங்க கமெண்ட்டை கொடுத்துருவோங்க. பை வாட்ஸ்அப் சேனல் வந்து செகண்ட் சேனல் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.